உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போகட்டும். கடன் நெறைய இருக்கா? இன்னும் சரியான வயதில திருமணம் ஆகலையா? வலி, தொந்தரவு, நோய்கள் இன்னும் எதுவும் குறையலையா? உறவுகள்னாலயும், ரத்த உறவுகள்னாலயும், கூட பிறந்த உறவுகள்னாலயும், சொந்த பந்தங்கள்னாலும் மன உளைச்சலுக்கு உள்ளாகுறீங்களா? சரியான படிப்பு வரலையா? சரியான வேலை அமையலையா? சரியான தொழில் அமையலையா? உங்களுக்கு என்ன இந்த மாரி எந்த பிரச்சனைகள் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனா தீர்வு ஒண்ணுதான். பிரச்சனைகள் வெவ்வேறு நபர்களுக்கு இருக்கலாம். ஆனா தீர்வு ஒண்ணுதான். அப்படி அது என்ன தீர்வு? இருசக்கர வாகனத்துல போனவரு சாலை விபத்துல சிக்கி கீழ விழுந்துட்டாரு. கீழ விழுந்தவரு ஒரு சாலை விபத்துனால அவருக்கு ஒரு கை துண்டாகி அவரு கீழ சாலையில கிடக்குறாரு. ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. கை துண்டாயிருச்சு. அந்த விபத்துல நடந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பிறகு கண்ணு முழிச்சு பார்க்கிறாரு. ஒரு கை துண்டாகி ரத்தம் அவர் உடம்புல இருந்து வெளியில போய் தனக்கு அருகிலேயே தன் கை கிடக்குது. தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. கூட்டம் கூடியிருக்கு. சாலையில கிடக்கிறாரு. ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு. அவர் நிறைய வீடியோ எடுக்கிறாங்க. செல்போன்ல அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அவரு தன்னுடைய மனதுல எதை நினைக்க தோன்றும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நல்லா இயல்பா வந்துட்டு இருந்தவர் ஒரு சிறு விபத்துல தன் கையை இழந்து சாலையில் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார். அவருக்கு இப்ப மனதுல எந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் ஓடும்? அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய வழிகள் என்ன? நினைவுகள் எந்தெந்த மாதிரி நினைவுகள் வந்துட்டு போகும்? நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்றதா இருந்தா எந்த மாதிரி ஆறுதல் சொல்லுவீங்க? அவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க? அடடா, நம்ம இப்படி வந்திருக்கலாமே, வேற வழியில வந்திருக்கலாமே, நம்ம வீட்டை விட்டு கிளம்பாம வந்திருக்கலாமே, நம்ம குறுக்கால வந்தவரை நம்ம ஓவர்டேக் பண்ணாம இருந்திருக்கலாமே, இப்படி நடந்து முடிஞ்ச சம்பவங்களையே அவர் நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு இன்னும் பயம், பதட்டம் அதிகமாகி, குழப்பம் அதிகமாகி, ரத்தம் அதிகமா போய் உயிரிழப்பு சீக்கிரம் நேரிடும். நடந்து முடிஞ்ச சம்பவங்களை நம்ம இப்படி வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம் நினைச்சிருந்தாலும் அவருக்கு பாதிப்பு தான். அல்லது யாரையாவது குறை சொல்றாரு. யாரோ குறுக்கால வந்துட்டாங்க, அந்த வண்டிக்காரன் அப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களால குறை சொல்லிட்டே அந்த நேரத்தை கடத்துறாரு அப்படின்னா அதுவும் அவருக்கு பாத்தீங்கன்னா மன உளைச்சலையும் வலி வேதனையை அதிகப்படுத்தி ரத்தம் அதிகமாக வெளியேறி உயிரிழப்பு ஏற்படும். அப்ப அவர் என்னதான் நினைக்கணும்? அவரு நாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்களையும் அவர் நினைக்க கூடாது, யாரையும் குறையும் சொல்லக்கூடாது. அவருடைய மனதில் அப்ப அவர் என்ன தோணணும்? அவர் மனதில் தோன்றது எல்லாமே ஒன்னே ஒன்னாதான் இருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு மெச்சூரிட்டியான நபர் எதை திங்க் பண்ணுவார் அப்படின்னா, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் யாராவது ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுவாரு. அந்த போன் அட்டன் பண்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் உடனடியா கிளம்பி தான் விபத்து ஏற்பட்டிருக்கிற இந்த இடத்துக்கு சேருவாரு. வந்தவர் தன்னுடைய துண்டாய் கிடக்கிற கையையும் தன்னையும் தன் துண்டாய் கிடக்கிற கையையும் தூக்கிட்டு இந்த நகரத்திலேயே பெரிய மருத்துவமனைக்கு என்னைய கூட்டிட்டு போவாரு. அந்த மருத்துவமனையில மிக சிறந்த கையை ஒட்ட வைக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர், மிக பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் இருப்பாரு. சரியான நேரத்துல என்னை ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட்டிட்டு போவாரு. சரியான நேரத்துல அந்த மருத்துவர்கிட்ட என்று கொண்டு போய் சேர்ப்பாரு. எனக்காகவே காத்துட்டு இருக்கிற அந்த மருத்துவர் என்னுடைய இழந்த துண்டாய் கிடைக்கிற கையை என் உடலோடு ஒட்ட வைப்பார். என்னுடைய அந்த கை என்னோட உடலோடு மீண்டும் ஒன்று சேரும். இழந்து போன ரத்தம் எல்லாம் எனக்கு மீண்டும் எனக்கு என்னுடைய உடல் உருவாக்கும். அந்த கை என்னோட உடலோடு ஒட்டிவிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக அமையும். இது எல்லாமே எனக்கு மீண்டும் நான் சாதகமாக அமையும். மீண்டும் நான் மீண்டு வருவேன். இதைதான் நினைக்கணும். இப்படிதான் நினைக்க முடியும். அவர் முன்னால் இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. இதை தவிர வேற எதையுமே நினைக்க முடியாது. வேற ஏதாவது நினைச்சாருன்னா, கூட்டத்துல பாக்குறவங்க யாராவது யாருமே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணலையே நினைச்சாலோ, ஆம்புலன்ஸ் டிரைவர் சரியான நேரத்துல வராம போயிட்டாருன்னு அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது
ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அந்த நேரத்துல மருத்துவர் இல்லை அப்படின்னு நினைச்சாலும், அப்படிலாம் நினைச்சாருன்னா அவரு நம்பிக்கையின்மை தான் ஏற்படும். அந்த நம்பிக்கையின்மை என்ன ஆகும் அப்படின்னா பயத்தை உருவாக்கும், பதட்டத்தை உருவாக்கும், ரத்தத்தை இன்னும் அதிகமா வெளியேற்றும், உயிரிழப்பு ஏற்படும், இல்லாட்டி கை அழுகி போகும். அப்ப அவர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன? சாலை விபத்துல வந்தாரு, ஒரு கை துண்டாகிருச்சு, கீழே விழுந்துட்டாரு, கை துண்டாகி கீழே கிடக்கு, ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கு. அவர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நம்புறதுதான், நம்பிக்கை தான். கூட்டத்தில் இருக்கிறவர் பார்ப்பாரு, ஆம்புலன்ஸ் டிரைவர் வருவாரு, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னை பெரிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவாரு, அங்க சிறந்த மருத்துவர் என் கையை அறுவை சிகிச்சையின் மூலம் ஒட்ட வைப்பார். இதை மட்டும்தான் அவர் நம்பணும். இப்படி நம்பினா மட்டும்தான் அவர் மீண்டும் பிழைத்து வருவார். கையை இழந்தவருக்கே இப்படி இந்த பிரச்சனை அப்படின்னா, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவருக்கே நம்பிக்கை தான் சிறந்தது அப்படின்னா, உறுப்புகளை இழந்து சாலையில தனிமையா படுத்து இருக்கிறவருக்கே இந்த நம்பிக்கை தான் சிறந்த மருத்துவர் அப்படின்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய உறவுகளால நீங்கள் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு படிப்பு வரல அப்படிங்கிற பிரச்சனை, உங்களுக்கு சரியா வேலை கிடைக்கல, உங்களுக்கு திருமணம் ஆகல, உங்களால சொந்த வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியல, இந்த பிரச்சனைலாம் மாறும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் உங்க பிரச்சனைக்கான ஒரே தீர்வு. வாகன விபத்துல சிக்கி கையை இழந்தவர் எப்படி நடந்து முடிஞ்ச சம்பவங்களை புலம்பிட்டு இருக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது. தான் இப்படி வந்திருக்கலாம், அப்படி வண்டி ஓட்டிருக்கலாம், நான் வராம இருந்திருக்கலாம், வீட்டுல இருந்து கிளம்பாம இருந்திருக்கலாம்னு நடந்து முடிஞ்ச சம்பவங்களை புலம்பிட்டு இருக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய தோத்து போயிருக்கலாம், உங்களுக்கு நிறைய அவமரியாதை ஏற்பட்டிருக்கலாம். இந்த நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்க புலம்பிட்டு இருக்கிறது எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திய கட்டமைப்பை நீங்க சந்தேகப்படுறீங்க. நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் அனைவருமே இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை சந்தேகப்படுறீங்க. இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திய கட்டமைப்பை நீங்க சந்தேகப்பட்ட பிறகு நிகழ்காலத்திலையும் இனி அடுத்து வரக்கூடிய அடுத்த எதிர்காலத்திலையும் பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு நல்லதை செய்யும். சோ நீங்க உங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்னே ஒண்ணுதான், இந்த கட்டமைப்பு எனக்கு சாதகமாக செயல்படும், இந்த சூழ்நிலைகளும் இந்த இனி வரக்கூடிய சம்பவங்களும் இனி வரக்கூடிய செயல்களும் எனக்கு சாதகமாக இருக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எனக்கு சாதகமாக செயல்படுவார்கள், என் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்னு இந்த நம்பிக்கை நீங்க எப்ப கொண்டு வரீங்களோ அப்ப நீங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நகர தொடங்குவீங்க. நம்பிக்கை இல்லாம வெறுமனே அவநம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்க பிரச்சனைகளை பேசி பேசி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தீர்வை நோக்கி நீங்க நகரவே மாட்டீங்க. அப்ப உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான், நீங்க இந்த பிரச்சனைகள் சரியாகும் சொல்லி நம்பிக்கை கொள்ளும் போது உங்களுக்கு நீங்க தீர்வுகளை நோக்கி நகர தொடங்குவீங்க. இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ஏழை பணக்காரன், நோய் உள்ளவன் நோய் இல்லாதவெல்லாம், இப்படி எல்லாமே இரண்டு பிரிவுகளா இருக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா பிரிவுகளையும் 2 பிரிவுக்குள்ள அடக்கலாம். நம்பிக்கையோட இருக்கிறவங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க. நம்பிக்கையோட இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோட இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. பணம் இப்ப இல்லைனாலும் கூடிய விரைவில் அவர்கள்ட்ட பணம் சேரும். அவநம்பிக்கையோட இருக்கிறவங்க, அதாவது நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க எல்லாமே கவலையா இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க, ஏழையா இருப்பாங்க, நோய் உள்ளவங்களா இருப்பாங்க. சோ நம்பிக்கை தான் முதல் மருந்து. உடலுக்கும் சரி உள்ளத்திற்கும் சரி நம்பிக்கை தான் முதல் மருந்து. நம்பிக்கையே கடந்த காலத்தை மாற்றி அடுத்து வரும் காலத்தையும் நிகழ்காலத்தையும் உங்களுக்கு சாதகமாக கட்டமைப்பை ஏற்படுத்த போகும் மருந்து நம்பிக்கை. இது மனதின் மொழி. வேறொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.